வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாவுக்கு அரசர் திருநாவுக்கரசர் மருட்நீக்கியார் என்ற இயற்பெயருடன் அவதரித்தவர். 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஞான சம்பந்தரால் அப்பர் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர். அனைவராலும் நாவுக்கரசர் என்று புகழப்பட்டவர். நாவுக்கரசரின் வரலாறு என்ன, அவருடைய முந்தைய பிறவியில் ராவணனுக்கு அவர் செய்த உதவி என்ன, நந்தியினால் அவர் பெற்ற சாபம் என்ன, இது போன்ற பல விஷயங்களில் தான் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நாவுக்கரசரின் முந்தைய பிறப்பு வரலாறு என்ன? வாகீசர் என்ற ஒரு முனிவர் சிவனை நினைத்து கைலாய மலையில் கடுந்தவம் புரிந்துகிட்டு இருந்தார். அவருடைய முக்கிய நோக்கம் சிவனின் திருவடிகளை அடைய வேண்டும் என்பது மட்டும்தான். அதனால் கைலாய மலையில் சிவனை நினைத்து கடுந்தவம் புரிந்துகிட்டு இருந்த நேரத்தில் ராவணன் சிவனை காண்பதற்காக கைலாய மலைக்கு வருகின்றார். வழியிலேயே நந்தியினால் தடுத்து நிறுத்தப்படுகிறார். இதனால் நந்தியை அவமதிக்கக்கூடிய வகையில் மந்தி, அதாவது குரங்கு போல முகத்தை வச்சுக்கிட்டு, நீ இலங்கை வேந்தன் மாவீரனான என்ன அவமரியாதை செய்றியா அப்படின்னு கேட்டார். அதனால் கோபமடைந்த நந்தி தேவன், என்ன அவமதித்த உன் நாடும் உன் வீரமும் குரங்கினாலேயே அழிந்து போகட்டும்னு சாபம் கொடுக்குறாரு. உடனே ராவணன் கோபம் வந்துடுது. கைலாய மலையே பேர்த்தெடுக்கக்கூடிய வீரன் நான் பார்க்குறாயா அப்படின்னு சொல்லி அந்த மலையே பேர்த்தெடுக்க முயற்சி செஞ்சுருக்காரு. ஆனால் அந்த சமயத்தில் அம்பிகையோட நவமணி பீடத்தில் அமர்ந்திருந்த ஈசன் இதை பார்க்குறாரு. ஒன்றுமே செய்யலை. தன்னுடைய பெரு விரலில் நகம் இருக்கு இல்லையா, அந்த நகத்துடைய நுனி பகுதியினால் லேசாக ஒரு அழுத்தினாராம். ராவனுடைய கை மலைக்கு அடியில் மாட்டிக்கிட்டு வலியினால் ராவணன் துடிக்க ஆரம்பிச்சிட்டார். இதையெல்லாம் பார்த்துட்டு ராவணன் மீது இரக்கம் கொண்ட கைலாய மலையில் மீது அமர்ந்து தவம் செய்துகிட்டு இருந்த இந்த வாகீச முனிவர், இசையினால் ஈசனை வசப்படுத்த முடியும், உனது துயரம் நீங்கும்னு ஒரு வழியை காட்டியிருக்கிறாரு. வாகீச முனிவருடைய அறிவுரைப்படியே தன்னுடைய நரம்பையே யாழாக்கி பண் இசைத்தாராம் ராவணன். இசைக்கு மயங்காமல் ஈசன் இருப்பாரா? பக்தனுடைய இசை வெள்ளத்தில் மனம் குளிர்ந்து ஈசனுடைய கோபமும் தணிஞ்சிருக்கு. ராவணனுக்கு காட்சியும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, ராவணன் செய்த தவறையும் மன்னிக்கிறாரு. சந்திகாசனம் அப்படிங்கிற ஒரு வாளையும் அவருக்கு கொடுக்குறாரு. 50 லட்சம் ஆண்டுகள் அவர் நாடு ஆளும் பெரும் பேற்றினையும் வரமாக அளித்தாராம். வாகீச முனிவர் ராவணனுக்கு உதவி புரிஞ்சதுனால நந்தி தேவருக்கு கோபம் வந்து பூலோகத்தில் போய் பிறக்குமாறு சாபம் கொடுக்கின்றார். அப்படி அவதரித்தவர் தான் அனைவராலும் புகழப்பட்ட நாவுக்கரசர் ஆவார். சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் கடலூர் மாவட்டம் திருமுனைப்பாடி அருகில் இருக்கக்கூடிய திருவாரூர் என்ற ஊரில் தான் புகழனார் மாதினியார் இவர்களுக்கு மகனாக பிறக்கின்றார் நாவுக்கரசர். 7ஆம் நூற்றாண்டில் பிறந்த இவருக்கு பெற்றோர்களிட்ட பெயர் மருள்நீக்கியார். இவரது சகோதரி தான் திலகவதியார். இவங்க குடும்பம் சைவ சமயத்தை சேர்ந்தது. சின்ன வயதில் சைவ சமயத்தில் இருந்தவர் திடீர்னு சமண சமயத்திற்கு மாறினார். இவருடைய சகோதரி மிகவும் வேதனைப்படுறாங்க இவருடைய மனநிலை மாற்றத்தை பார்த்து. இதனால் இறைவனிடம் சிவனிடம் வேண்டுனதில் தான் சூளை நோய் என்ற நோயில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுறாரு நாவுக்கரசர். சமண சமயத்தை சேர்ந்த குருமார்கள்லாம் எவ்வளவு முயற்சி செய்தும் இவருடைய இந்த வயிற்று வலியை போக்க முடியலை. தீவிர சிவனடியாரான தன்னுடைய சகோதரியால் மட்டுமே இந்த நோயை தீர்க்க முடியும் அப்படின்னு எண்ணிய நாவுக்கரசர் திலகவதி அம்மையாரை அழைத்து வர்றதுக்கு சொல்கிறாரு. ஆனால் ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய சமணர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தான் வர முடியாதுன்னு திலகவதியார் சொன்னதுனால அவருடைய இருப்பிடத்திற்கே மருள்நீக்கியார் செல்கின்றார். அப்போ தான் திலகவதியார் ஒரு பிடி திருநீரை எடுத்து மருள்நீக்கியாரோட உடலில் தேய்க்கும்போது அவருக்கு தீராமல் இருந்த இந்த வயிற்று வலி சூளை நோய் உடனே தீர்ந்து விடுகிறது. அந்த சமயத்தில் அவர் பாடியது தான் திருநீற்றுப்பதியம். தீராத கொடிய நோயையும் தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்த திருநீற்றுப்பதியத்தை அவர் பாடினார். இதன் பிறகு பல சிவ ஆலயங்களுக்கு சைவ கோயில்களுக்கு சென்று தேவார பதிகங்களை பாடியிருக்காரு. அதனால தான் இவருக்கு நாவுக்கரசர் என்னும் பெயரும் உண்டானது. தேவாரத்தில் 30 பாடல்களை பாடியிருக்காரு. இவை மிகவும் சக்தி வாய்ந்தது.
இவர் அருளிய இந்த பதிகங்களை பாராயணம் செய்தோம்னா நோய்கள் தீரும், எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில் இருந்தும் நம்மை விடுவிக்க முடியும் என்பது தான் இதனுடைய முக்கியத்துவமே. தமிழகத்தில் பக்தி இயக்கத்தை வளர்த்த சிவனடியார்களில் ஒருவராக விளங்கியவர், 63 நாயன்மார்களிலும் ஒருவராக விளங்கியிருக்காரு. சமய குரவர்கள் 4வருள் ஒருவராகவும் விளங்கியவர் நாவுக்கரசர். திருஞான சம்பந்தர் அப்பர், அதாவது தந்தையே அப்படின்னு அழைச்சிருக்கிறதுனால அப்பர் என்னும் பெயரையும் இவர் பெற்றிருக்கிறாரு. சைவ சமயத்தை பரப்பிய நாவுக்கரசர் மீது சமணர்கள் பொறாமை கொண்டதுனால மகேந்திரவர்மரிடம் போய் புகார் சொல்லியிருக்காங்க. இதனால் மகேந்திரவர்மர் பல இன்னல்களை நாவுக்கரசருக்கு கொடுத்தாரு. அதில் ஒரு துன்பம் தான் சுண்ணாம்பு நீற்றாலை உள்ள அறையில் அவரை அடைத்து வைத்தது. 7 நாட்கள் ஒரு மனிதனை அடைத்து வைத்திருந்த போது அதில் வெப்ப காற்று, அந்த சுண்ணாம்பின் வெப்பத்தில் யாராக இருந்தாலுமே இறந்து தான் போவாங்க. ஆனால் இவர் அந்த நேரத்தில் பாடிய, இறைவனை நினைத்து பாடிய பதியம் தான் மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படிங்கிற பாடல். அந்த பாடலை கேட்டு, அந்த பதியத்தை கேட்டு மனம் குளிர்ந்த இறைவன் அதில் வெப்ப காற்றுக்கு பதிலாக குளிர்ந்த காற்றை அந்த ஆலை முழுவதும் பரவி இருந்துச்சா. இவருக்கு எந்த துன்பமும் வராமல் தடுக்கப்பட்டது. அப்படின்றதுனால தான் மகேந்திரவர்மரே மிகவும் ஆச்சரியப்பட்டாராம். சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு அவரே மாறுவதற்கு இது ஒரு காரணமாகவும் அமைந்திருந்தது இந்த சோதனை. அது மட்டும் இல்லை, நஞ்சை உணவோடு கலந்து அதையும் ஊட்டியிருக்காங்க. அந்த நஞ்சும் அமுதமாக மாறியதான். பின்னர் இவரை கொல்றதுக்காக யானையை ஏவி விடும்போது அப்போது அவர் பாடிய பதியம் தான் சுண்ண வெண் சந்தனம் சாத்தும் அப்படிங்கிற பதிகம். இதை பார்த்து இந்த பதிகத்தை கேட்டுவிட்ட யானை இவரை சுற்றி வலம் வணங்கிவிட்டு சென்றதான். அதற்கப்புறம் சமணர்கள் அடங்கலை, ஒரு கல்லை கேட்டி கடலில் தாத்திருக்காங்க. நற்றுணையாவது நமச்சிவாயமே என்கின்ற பதிகத்தை அப்போது பாடும்போது கல்லும் தெப்பமாக மாறிய அவரை திருப்பாதிரி புலியூரில் கரை ஏற்றியதாம். அப்பூதை அடிகளார் என்னும் ஒரு அந்தனர் நாவுக்கரசரின் மீது அளவில்லாத பக்தி கொண்டவர். இவருடைய மூத்த மகனான மூத்த திருநாவுக்கரசர் பாம்பு கடித்து இறந்துடுறாரு. இதை அறிந்த நாவுக்கரசர் ஒன்று கொல்லாம் அப்படின்னு தொடங்கும் விடம் தீர்த்த படலத்தை பாடியிருக்கிறாரு. அதன் மூலமாக அந்த பதிகத்தில் மகிழ்ந்து அந்த சிறுவனுக்கு உயிரை சிவபெருமான் கொடுத்ததாக சொல்லப்படுது. அப்புறம் ஞான சம்பந்தரமாக சேர்ந்து பல இடங்களுக்கு சென்றிருக்காங்க. அதில் ஒரு இடம் தான் திருவிழிமிழலைக்கு சென்றபோது அந்த ஊரில் கொடிய பஞ்சம் நிலவி இருக்கு. அந்த பஞ்சத்தை போக்குறதுக்காக சிவபெருமானை வேண்டி சிவனிடமிருந்து பொற்காசும் பெற்றதாக சொல்லப்படுது. இவர்கள் இருவரும் திருமறைக்காடு அப்படிங்கிற இடத்துல அடைந்த போது அங்கே இருக்கக்கூடிய கோயில் கதவு நிரந்தரமாகவே மூடி இருந்ததாம். இதை திறக்கும்படி ஞான சம்பந்தர் அப்பரை வேண்டி கொண்டதுனால பண்ணின் நேர்மொழியால் அப்படிங்கிற பாடலை பாடி கதவை திறந்தாராம். அதற்கு ஒரு தீராத ஆசை இருந்தது. அது என்னென்ன, கையிலை செல்ல வேண்டும் என்பது தான். ஒரு முனிவராக சிவபெருமான் தோன்றி இவருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு பொய்கையை காட்டி இதில் முங்குமாறு ஆணையிட்டு இருக்காரு. அதை அப்படியே நாவுக்கரசரும் செய்திருக்கிறார். அவர் முங்கிய பொய்கையிலிருந்து திருவையாற்று பொய்கையில் எழுந்தருளும் போது கைலாய தோற்றத்தில் சிவன் சக்தியுமாக காட்சி அளித்து இவருக்கு ஆசி வழங்கினார்கள். தாண்டக யாப்பில் இவர் சிறந்து விளங்கினதுனால தாண்டக வேந்தர் அப்படிங்கிற பெயரையும் பெற்றிருக்காரு. சைவ சமயத்தை வளர்ப்பதற்கு மிகவும் பாடுபட்டவர் நாவுக்கரசர். அது மட்டும் இல்லை, சைவ சமய கோயில்களில் உழவார பணி என்ற ஒரு திருத்தொண்டை தொடங்கி அறிமுகப்படுத்தி வைத்தவரும் இவரே.